அவர் என்னை உளையான சேற்றிலிருந்து எடுத்து கண்மலையின் மேல் என்னை நிறுத்தி என் கால்களை உறுதிப்படுத்துகிறார், என் நடைகளை நிலைநிறுத்துகிறார். இப்போது நாம் நினைக்கலாம், நிலையில்லாத நிலையில் இருக்கிறேன், பாதை தெரியாத குழப்பத்தில் இருக்கிறேன், மதிப்பு இல்லாத சூழ்நிலையில் இருக்கிறேன். ஆனாலும் கேள் எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, இது உன் நிரந்தர இடம் இல்லை. தேவன் உன்னை இங்கே தள்ளி வைக்கவில்லை, அவர் உன்னை தயாராக்கி கொண்டிருக்கிறார் என்பதை நினைவில் வை. கீழே இருந்த தாவீதை ஒரு நாள் சிங்காசனத்திற்கு கூட்டினவர் நம் தேவன். தாவீது மேய்ச்சல் பையனாக இருந்தான், ஆடு மேய்ப்பவனாக இருந்தான். ஆனால் தேவனுடைய திட்டத்தில் அவன் ராஜா. மண்ணுக்குள் புதைக்கப்பட்ட விதை ஒரு நாள் உயரமா மரமா நிறுந்து நம் வாழ்க்கையில் ஒரு பெரிய சாட்சியாக இருப்பது போல, அதே மாதிரி உன் தாழ்வு காலம் உன் உயர்வு காலத்திற்கு முன் வர்ற தயாரிப்பின் காலம். நினைவில் வை, தேவன் உன்னை உயர்ந்த இடத்திற்கு கூட்டிச் செல்ல போகிறார் என்பதை. அவர் உயர்த்தும் உயர்வு மனிதன் தருவது அல்ல, அது நிலையானது, அது கௌரவமானது, அது அவருடைய நேரத்தில் வரும். இப்போது நீ கீழே இருக்கிறாய் போல் தோன்றலாம், ஆனால் தேவன் உன்னை மேலே அழைத்து கொண்டு போக தயாரித்து கொண்டிருக்கிறார் உன்னை. கர்த்தாவே, என் தாழ்வு காலத்தில் நான் தளராமல் இருக்க எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி தேவனிடத்தில் நாம் வேண்டுவோமா? கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.